அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு உளுத்தம்பருப்பை வச்சு ரொம்பவே புதுவிதமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி 1 கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் 1 கப் பச்சைப்பயிறு, அதே கப்லேயே வந்து 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. காரத்துக்கு நான் இன்றைக்கி 2 வரமிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கலாம். 1 துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஒரே 1 பீஸ் கட்டி பெருங்காயம். வாங்க நம்ம இப்போ ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் இப்போ நம்ம பச்சைப்பயிரை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 1 கப் பச்சைப்பயிரை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம வறுத்துப்போம். சாதாரணமாக நம்ம பச்சைப்பயிரில் டிஃபன் ரெசிபிலாம் பண்ணுவோம். பச்சைப்பயிறு இட்லி, பச்சைப்பயிறு தோசைன்னு. அதே மாதிரி பச்சைப்பயிரை போட்டு சப்பாத்திக்கு சைட் டிஷ்க்கு நம்ம கிரேவி பண்ணியிருப்போம், குழம்பு கூட்டெல்லாம் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை புதுவிதமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிக்காதவங்களும் பிடிச்சி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பச்சைப்பயிரில் நம்ம கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். பச்சைப்பயிரோட கலர் மாறணும், வறுத்துப்போம். பச்சைப்பயிறு பாருங்கள், நல்ல ஒரு வாசனை வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பச்சைப்பயிரை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்ச 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே 2 வரமிளகா எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த 2ஐயும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும். பச்சைப்பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அவ்வளோ நல்லது. ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உளுத்தம்பருப்பும் நிறம் மாறி வாசனை வருது. அதே மாதிரி வரமிளகாய் ரோஸ்ட் ஆகியாச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். பச்சைப்பயிறு வறுத்து அதே பிளேட்லேயே சேர்த்துக்கோனா. அதே கடாயிலேயே ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேன். கட்டி பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காய பொடி கூட சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்க்குறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே பெருங்காயம் பொரியட்டும். பெருங்காயம் பொரிஞ்சாச்சு. அதை பிளேட்டில் ஓரமாக வச்சுருவோம். அதே எண்ணெயே போதும், எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட வேண்டாம். அதில் பாருங்கள், 1 இன்ச் இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியை உள்ளே சேர்த்துடலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. 2ஐயும் சேர்த்துட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வதக்கிப்போம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி, இஞ்சி எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இந்தளவு வதக்கினா போதும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே கடாயிலேயே 1 கப் தேங்காய் துருவல். தேங்காயை சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே வந்து தேங்காய் கொஞ்சம் வதங்கினாலே போதும். வதக்கி விட்டுப்போம். 1 கப் பச்சைப்பயிருக்கு வந்து 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் உளுத்தம்பருப்பு. மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி, சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி. தேங்காயை சூட்டில் வதக்கி அதையும் பாருங்கள் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம வறுத்தது வதக்கினது எல்லாமே கூலாகட்டும், அப்புறமா நம்ம அரைக்கலாம். நம்ம வறுத்தது எல்லாமே கூலாக எடுத்து பாருங்கள், மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட கூடவே நம்ம வதக்கின புளி, 2 வரமிளகா வறுத்தது. இப்போ இதை மட்டும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இதை மட்டும் நம்ம ஒரு சுற்றி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்த பச்சைப்பயிறு, உளுத்தம்பருப்பு 2ஐயும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதோட கூடவே நம்ம வதக்கினது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, தேங்காய் லாஸ்ட்டாக நம்ம வறுத்தது எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். கூடவே நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம். இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை விட்டு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம இதில் 1 ஸ்பூன் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு தடவை அரைச்சிக்கலாம். வெல்லத்தை போட்டு அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ இதில் பாருங்கள், எண்ணெயில் கடுகு, பெருங்காயத்தை தாளித்து போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான பச்சைப்பயிரில் செய்யக்கூடிய தொகையல் ரெசிபி தயாராகியாச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக எல்லாருமே பச்சைப்பயிரில் இந்த மாதிரி ஒரு தடவை புதுவிதமாக தொகையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சுட சுட சாதத்தில் இந்த தொகையில் விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டு இந்த தொகையிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.